Hi students, welcome to Design of RCC Structures class. Design of RCC Structures la இன்னைக்கான கிளாஸ்ல Unit-5 Chapter 5.2 Design of Column Footing அதுக்கான introductions பார்த்துக்கலாம். Firstல some termsக்கான definitions. First one is basic requirements of footing. அதுல footing உடைய function firstல பார்த்துக்கலாம். Footing உடைய purpose என்ன அப்படின்னு உள்ளது தான் main function of footing. அதாவது சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய லோட் ஸ்லாப்ல இருந்து பீம் தென் பீம்ல இருந்து காலம்க்கு வரும். காலம்ல இருக்கக்கூடிய லோடை சேஃபாக சாயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஃபுட்டிங்குடைய மெயின் ஃபங்க்ஷன். தட் இஸ் டு டிரான்ஸ்ஃபர் த லோட் ஃப்ரம் காலம் சேஃப்லி ஆன் அ லார்ஜர் ஏரியா ஆஃப் த சாயில். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபுட்டிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், காலம் பேஸ் ஷுட் பி, அதாவது ஃபுட்டிங்குடைய பேஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய லோடை தாங்குறாப்புல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் இனஃப் டு சஸ்டெயின் த அப்ளைட் லோட்ஸ் மொமெண்ட்ஸ் and the induced reaction. Next point, footing வந்து சாயிலுக்கு some pressure கொடுக்குது. அந்த pressure வந்து சாயிலுடைய safe bearing capacity, அதாவது அதனுடைய தாங்கு திறனை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. That is large enough to ensure that the pressure on the soil under the base does not exceed its safe bearing capacity SBC. Third point, have sufficient thickness and reinforcement. இந்த footing உடைய thickness வந்து போதுமான அளவு இருக்கணும் and enough reinforcementum அதில் இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபூட்டிங் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரக்கூடிய அந்த லோடை யூனிஃபார்மாக எல்லா இடமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாப்புல நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணிக்கணும். தட் இஸ் அன்ஈவன் செட்டில்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறாப்புல இருக்கணும். பிளான் சச் தட் த ப்ரெஷர் ஆன் த சாயில் அண்டர் ஆல் காலம் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் டு அவாய்ட் அன்ஈவன் செட்டில்மெண்ட். மெயின் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸும் படிச்சுக்கலாம். பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 பாயிண்ட்ஸும் படிக்கணும். சப்போஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரல, படிக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா கோட் புக் பேஜ் நம்பர் 44ல் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதை எழுதினாலே உங்களுக்கு மார்க் தருவாங்க. கோட் புக் பேஜ் நம்பர் 44ல் ஃபூட்டிங் உள்ள ஜென்ரல் உள்ள ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸும் பார்த்துக்கலாம். ஃபூட்டிங் ஷால் பி டிசைன் டு சஸ்டைன் த அப்ளை லோட்ஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் த ஃபோர்ஸஸ் அண்ட் த இன்டியூஸ்ட் ரியாக்ஷன்ஸ் and to ensure that any settlement which may occur shall be as nearly uniform as possible and the safe bearing capacity of the soil is not exceeded. இந்த ஒரு பேராகிராஃப்லையுமே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஆர்சி ஃபூட்டிங்ஸ். ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஃபூட்டிங் டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஐசோலேட்டட் ஃபூட்டிங், கம்பைன்ட் ஃபூட்டிங், ஸ்ட்ராப் ஃபூட்டிங், ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட் ஃபூட்டிங். தட் இஸ் ஐசோலேட்டட் ஃபூட்டிங் மீன்ஸ் தனித்தனியான ஃபூட்டிங், அதாவது ஒவ்வொரு காலமுக்கும் இண்டிவிஜுவலாக ஃபூட்டிங் இருக்கிறது தான் ஐசோலேட்டட் ஃபூட்டிங். ஐசோலேட்டட் ஃபூட்டிங்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் ஸ்கொயர் ஃபூட்டிங் வித் யூனிஃபார்ம் திக்னஸ் and rectangular footing with uniform thickness. Next one, square footing with unequal thickness, that is sloped footing nu sollikkalam. Next one, circular footing with uniform thickness. Number 2, combined footing. நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும், that is 2 காலம்க்கு ஒரு ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணுறது தான் கம்பைன்ட் ஃபூட்டிங். இந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஃபூட்டிங், யூனிஃபார்ம் விட்த், அதனுடைய விட்த்தும் யூனிஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் வித் வேரியிங் விட்த், அதாவது பிளான் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமுக்கான ஃபூட்டிங் விட்த் ரொம்ப குறைவாக இருக்குது, செகண்ட் காலமுக்கான ஃபூட்டிங் விட்த் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை வேரியிங் விட்த்தாக கொடுத்துருக்காங்க. எதனால இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த செகண்ட் காலமுடைய லோடு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதிலிருந்து வரக்கூடிய லோடை யூனிஃபார்மாக எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஏரியா ஆஃப் ஃபூட்டிங்கை ஜாஸ்தியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்றும் கம்பைன் ஃபூட்டிங்னா இது ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. இதுவும் சேம் ரீசன் தான். ரைட் சைடில் உள்ள காலம்லேருந்து வரக்கூடிய லோட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பைன் ஃபூட்டிங் எதுக்காக வேண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அட்ஜசண்டாக இருக்கக்கூடிய ஃபூட்டிங்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும்போது இந்த மாதிரி கம்பைண்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பில்டிங்க்கான காலம் வந்து அந்த பிளாட்டினுடைய எட்ஜில் வரும்போது அதுக்கான ஃபூட்டிங் வந்து அடுத்த பிளாட்டில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபூட்டிங்க்கான ஏரியா நியர்பையாக இருக்கக்கூடிய காலம்க்கான ஃபூட்டிங்கோட கம்பைண்ட் ஆயிரும். இந்த சுச்சுவேஷனில் தான் கம்பைன் ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராப் ஃபூட்டிங். இந்த ஸ்ட்ராப் ஃபூட்டிங் எந்த சுச்சுவேஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 2 காலம்லேருந்து வரக்கூடிய லோடும் ஈக்குவலாக சாயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் பீம் ப்ரொவைட் பண்ணி ரெண்டையும் லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. 2 காலம்லேருந்து வரக்கூடிய லோடையும் ஈக்குவலாக இந்த ஃபூட்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ராஃப்ட் மீன்ஸ் மேட் தான். ஒரு பில்டிங்கில் நிறைய காலம்ஸ் இருக்குது. அந்த காலம்ஸ்க்கான ஃபூட்டிங்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாக, தட் இஸ் ஐசோலேட்டட் ஃபூட்டிங்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த பில்டிங்க்கான ஏரியாவில் பகுதிக்கும் அதிகமாக இருந்ததுன்னா அதை மொத்தமாக ஒரே மேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க.
இந்த இடத்துல அந்த இண்டிவிஜுவல் காலம்ஸை பீம் ப்ரொவைட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மினிமம் டெப்த் பிலோ கிரவுண்ட் லெவல். தட் இஸ் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே மினிமமாக ஃபுட்டிங்க்கு எவ்வளோ டெப்த் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் த டெப்த் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் டி. Capital D equal to W divided by gamma into 1 minus sin theta divided by 1 plus sin theta the whole square. இதுக்கான டெரிவேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. W equal to pressure intensity of the soil under the base. That is footing உடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய சாயிலுடைய pressure restricted to the SBC of the soil. That is safe bearing capacity of the soil விட அந்த வேல்யூ குறைவாக இருக்கணும். நெக்ஸ்ட் gamma means unit weight of soil. சாயிலுடைய unit weight. Theta means angle of repose, that is internal friction of the soil. ஒவ்வொரு டேர்முக்கான டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபூட்டிங்ஸ் வித் யூனிஃபார்ம் திக்னஸ் அண்ட் வேரியிங் திக்னஸ். இப்போ இதில் 2 ஸ்கெட்ச் இருக்குது, ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷனில் பார்த்தது தான். ரெண்டுமே ஸ்கொயர் ஃபூட்டிங் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிஃபார்ம் திக்னஸ், அதாவது அதனுடைய ஃபூட்டிங் ஸ்லாப், தட் இஸ் பேஸ் ஸ்லாப் வந்து யூனிஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஸ் ஸ்லாப் யூனிஃபார்மாக இல்லை, வேரியிங் திக்னஸாக இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு ஸ்லோப்ட் ஃபூட்டிங். இப்போ வேரியிங் திக்னஸ் உள்ள ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அட்வான்டேஜஸ் பார்த்துக்கலாம். A tapered or sloped design significantly reduces the overall volume of concrete required compared to a uniform thickness footing slab. அதாவது நம்ம வேரியிங் திக்னஸ் உள்ள ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணும்போது அதனுடைய எட்ஜ் திக்னஸ் ரொம்ப குறைவாக ப்ரொவைட் பண்ணுறதுனால ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது சென்டரில் மட்டும் நம்ம கான்கிரீட் ஜாஸ்தியாக ப்ரொவைட் பண்ணுறோம், எட்ஜில் வரும்போது ரொம்ப குறைவாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கான்கிரீட்டுடைய அளவு ரொம்ப லெஸ்ஸாக ப்ரொவைட் பண்ணால் போதும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் கான்கிரீட் வால்யூம் ஆல்சோ மீன்ஸ் லெஸ் ரீஎன்ஃபோர்சிங் ஸ்டீல் இஸ் நீடட் டு ப்ரொவைட் த ரெக்வயர்ட் ஸ்ட்ரென்த். என்னுடைய டெப்த் குறைவாக இருக்கிறதுனால ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸும் நம்ம குறைவாக ப்ரொவைட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கு. தட் இஸ் ஓவராலாக இது ஒரு எக்கனாமிக்கல் செக்ஷன். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் டிசைன், அதாவது டிசைன் பண்ணும்போது யூனிஃபார்ம் திக்னஸாக இருக்கும்போது அதனுடைய ஸ்லாப் டிசைன் ஈஸியாக இருக்கும். இது வேரியிங்காக இருக்கிறதுனால அந்த டிசைன் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்வொர்க் அண்ட் கான்கிரீட் போரிங் ப்ராசஸ் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எரர்ஸ். அதாவது இந்த கான்கிரீட்டுக்கான ஃபார்ம்வொர்க், அதாவது ஷட்டரிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது தட் இஸ் பலகை அடிக்கிறது தான், அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கான்கிரீட் பிளேஸ் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்மே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இந்த ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ் மீன்ஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய செக்ஷன். ஃபுட்டிங்கை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபேஸ் ஆஃப் த காலமில் தான் இருக்கும். தட் இஸ் பிளான் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் டாட்டட் போட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் லைன் வந்து அலாங் த ஃபேஸ் ஆஃப் த காலமில் தான் வரைஞ்சிருக்கும். தட் இஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன். Critical section shall be assumed as vertical section located at the face of the column. Next one, critical section for transverse shear. இந்த transverse shear ஒன் வே ஷியர்னு சொல்லிக்கலாம். இந்த transverse shear அதாவது ஒன் வே ஷியருக்கான critical section வந்து face of the columnல இருந்து at d distanceல தான் இந்த செக்ஷன் இருக்கு. That is why y dash நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். Small d means effective depth of the footing. ஃபுட்டிங்கான டிசைன் வந்து ஈக்குவல் டு ஸ்லாப் டிசைன் தான். இந்த ஸ்லாபினுடைய எஃபெக்டிவ் டெப்த் தான் ஸ்மால் டி. Critical section for one-way shear, that is transverse shear, is at vertical section located from the face of the column at a distance equal to the effective depth of footing. So அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. Next one, critical section for punching shear. Punching shear means two-way shear. Critical section for punching shear, that is two-way shear, is vertical section located around the face of the column at a distance equal to the half of the effective depth of the footing. இந்த செக்ஷன் வந்து காலம்டைய ஃபேஸில் இருந்து d/2 டிஸ்டன்ஸில் இந்த காலமுக்கு அரௌண்டாக 4 சைட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் தான் டூ-வே ஷியர், தட் இஸ் பஞ்சிங் ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன். அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் டூ-வே ஷியர் இருக்கும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸையும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் இஸ் அலாங் த ஃபேஸ் ஆஃப் த காலம். டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் அதாவது ஒன் வே ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபேஸ் ஆஃப் த காலம்ல இருந்து d டிஸ்டன்ஸ்ல இருக்குது. Then punching shear or two-way shearக்கான critical section located around the column at a distance d/2 from the face of the column. அதாவது காலமுக்கு சரௌண்டிங்ல அதனுடைய ஃபேஸ்ல இருந்து d/2 டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ் கோட் புக் பேஜ் நம்பர் 39. கோட் புக் பேஜ் நம்பர் 39ல ஆல்ரெடி ஸ்லாபுக்கான மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் படிச்சிருக்கோம்.
சேம் ஆன்சர் தான் ஃபுட்டிங்கான மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஃபுட்டிங்கான அந்த பேஸ் வந்து ஸ்லாப் தான். ஸோ ஸ்லாபுக்கான மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே இதுக்கும் ப்ரொவைட் பண்ணால் போதும். தட் இஸ் மைல்ட் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் 0.15% of the cross section. Deformed bars means 0.12% of the cross section. Next one, development length and anchorage. Development length and anchorageக்கான ஆன்சர் வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 33 and 34ல இருக்குது. MCQ கொஸ்டின்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கவர் ரெக்குவயர்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இருக்கு. கோட் புக் பேஜ் நம்பர் 38ல ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபுட்டிங்ஸ் மினிமம் கவர் ஷால் பி 50 mm. ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மினிமம் எட்ஜ் திக்னஸ் ஆஃப் ஃபுட்டிங். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 44ல இருக்கு. கோட் புக் பேஜ் நம்பர் 44ல திக்னஸ் அட் த எட்ஜ் ஆஃப் ஃபுட்டிங் கொடுத்துருக்காங்க. The thickness at the edge shall be not less than 150 mm for footings on soils, nor less than 300 mm above the tops of piles for footing on piles. இதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 marks கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதினா போதும். அதர்வைஸ் வேல்யூஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதோட டிசைன் ஆஃப் ஃபுட்டிங்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.